ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படின்னா ரைஸ் வச்சுட்டு ஒரு பெருங்கறி தான். கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து காய்கறியே இல்லாத டைமில் நாங்கள் வெறுங்கறி வைப்போம். அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. பச்சை மிளகு எடுத்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகு இல்லாதனால நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம், மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி அரைக்கணும். ஆல்ரெடி ரைஸும் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், புளி தண்ணியை எடுத்து வைக்கணும். அந்த அரைச்ச இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு புளி தண்ணியும் சேர்த்து லைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கவே விடக்கூடாது. லைட்டாக தான் அந்த பக்குவம் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் லைட்டாக தான் கொதித்து அந்த மாதிரி நுரையெல்லாம் வரவே வேண்டாம். லைட்டாக அந்த வாசனை நம்ம வந்து நம்மளோட மசாலா ஸ்மெல் மட்டும் போகணும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா வெறுங்குழம்பு ரெடி. இனி இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 சட்டி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் மீன் வறுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் தோரம் தான் வைக்க போகிறேன். சிம்பிளாக வைக்கலான்னு பார்த்தேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்மளோட எண்ணெய் பருப்புனாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்குற மாதிரி வைங்க. லைட்டாக தண்ணி தந்துச்சு. இந்த மாதிரி நல்ல லஞ்ச் ரெசிபி பாருங்கள்.